தொடர்ந்து இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அதிமுகவிலிருந்து திரு கல்யாண சுந்தரம் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இணைப்பில் வந்தமைக்கு முதல்ல நன்றி. பாரத பிரதமருடைய வருகை, அதனை தொடர்ந்து அதிமுகல இருந்து யாரெல்லாம் சந்திப்பாங்க, இல்ல அதிமுகல இல்லாம என்டிஏ கூட்டணியில இருந்தவர்கள் யாரெல்லாம் சந்திப்பாங்க அப்படின்றது ஒரு மிக பெரும் கேள்வியாக இருந்தது. ஓபிஎஸ் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை, இபிஎஸ் அவர்கள் சந்தித்தார். சந்தித்ததுல நடந்தது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நிலவுச்சு. மக்கள் சார்ந்து, தமிழக நலன் சார்ந்து மனு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாலும் கூட இதுல அதை தாண்டி சில விஷயங்கள் ஏதாவது விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்ததா, விவாதிக்கப்பட்டதா? இல்லைங்க, அதாவது மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்திய பிரதமரை சந்தித்த போது என்ன நடந்தது, என்ன கோரிக்கைகளை கொடுத்தோம் என்பதை எங்களுடைய பொதுச் செயலாளர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் மக்கள் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து, தமிழ்நாடு நலன் சார்ந்து கோரிக்கைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் பொதுச் செயலாளர் மூலமாக அந்த பாரத பிரதமருக்கு நீ கொடுத்திருக்கிறோம். அதுதான் நடந்திருக்கு. அதற்கு மேல என்னென்ன நடந்தது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமா என்ன செய்திகள் வெளியிடப்படுவதோ அதுதான் செய்தி. அதை தாண்டி செய்திகளில் சார், தொடர்ந்து இந்த சந்திப்பை அடுத்து இந்த கூட்டணி பலம் அப்படின்றது பேசப்படுகிறது. பிரதமருடைய வருகை, அதாவது கூட்டணி அறிவித்து முதன்முறையாக பிரதமர் அவர்களும் திரு இபிஎஸ் அவர்களும் சந்திச்சுக்கிறாங்க. அந்த வகையில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த சந்திப்பு மாறி இருக்கிறது. இது தொண்டர்கள் மத்தியிலேயுமே இந்த கூட்டணிக்குள்ளாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு உங்கள் தரப்பு பார்வை என்னவாக இருக்கு? ஆமாங்க, இது அது முதல்லயும் கூட இது ஒரு ஒப்பீடே ஒரு தவறான ஒப்பீடாக வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எங்கள் பொதுச் செயலாளரை சந்தித்தார், இன்னும் சில பேரை சந்திக்கவில்லை என்று சொல்வதே முதல்ல ஏற்புடையதாக இல்லை. ஏனென்றால் என்டிஏவினுடைய தலைமையை தமிழ்நாட்டிலே ஏற்றிருக்கிற எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த நாட்டினுடைய, தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரை இந்தியாவினுடைய பிரதம அமைச்சர் சந்திப்பது என்பது அது சரியானதும் கூட. அதுதானே புரோட்டோகால் படி சரியாக இருக்கும். சந்திக்கிறாங்க, சந்திச்சு பேசுகிறார்கள். அதையே வேற யார் சில பேரை சந்திக்கவில்லையே என்று ஒப்பிடுவதே முதல்ல தவறான ஒரு ஒப்பீடாக இருக்கும். அதே போல இதுல நேற்று அவங்க சந்திச்சிருக்கிற போது ஒண்ணு, பாரத பிரதமர் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டிற்கு வருவது என்பது எங்களுடைய இப்ப அரசியல் பிரச்சாரத்திற்காக, தேர்தல் பிரச்சாரத்திற்காக அவர் வரவில்லை. அவர் ஒரு நிகழ்விலே பங்கெடுப்பதற்காக, ராஜேந்திர சோழனுடைய இந்த 1000 ஆண்டுகளை கடந்திருக்கிற நிகழ்வு, கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அவர் வருகிறார். அது ஒரு தமிழர் வரலாற்றில் தமிழர்களுடைய பண்பாட்டினுடைய செழுமையை சொல்லுகிற ஒரு இடத்திலே இந்தியாவினுடைய பிரதம அமைச்சர் நிற்கிறார் என்பது ஒரு தமிழர்கள் மகிழ்ச்சி அடைகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அதை அப்படித்தான் பார்க்க முடியும். அதுல அரசியல் ரீதியான பயணமாக இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை, என்டிஏவினுடைய தமிழ்நாட்டு தலைமையை ஏற்றிருக்கிற எங்கள் பொதுச் செயலாளரை பிரதமர் அவர்கள் நேற்று சந்தித்திருப்பது என்பது கட்சியில, 2 கட்சியிலுமே, கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் சரி, கூட்டணிக்கு இன்றைக்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, எங்களுடைய தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்க நன்றி.